உஷா அப்புறம் நிஷா இவங்களுக்குள்ள நடக்கிற கதையை தான் கேட்க போறோம். உஷா பெரியவ, நிஷா சின்னவ. உஷா இயற்கையாவே ரொம்ப அடக்கமான சுபாவம். ஆனா நிஷா அவளுக்கு நேர் மாதிரி. ஒரு கட்டத்துல உஷா நிஷாவை ஓங்கி ஒரு அற விடுற அளவுக்கு போயிடுச்சு. அத்தை கனகம் தான் நடுவுல ஒரு அழகான வழியை சொன்னாங்க. உஷா, நீ பேசாம நவநீதம் சார் பிளாட்டுக்கு போயிடு. இவ முகத்திலேயே முழிக்க வேண்டாம். அந்த பிளாட் சாவி நம்ம வீட்டுல தானே இருக்கு. ஆமா அத்தை, ஆனா எனக்கு அந்த வீட்ல தனியா போய் இருக்க கொஞ்சம் பயமா இருக்கத்த. ஆனா இந்த நிஷா பேய விட அந்த வீடு ஒன்னும் பயங்கரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உஷா நவநீதன் வீட்டுல பாய விரிச்சு கொட்டாவி விட்டா. இவ்வளவு நிசப்தமா இருக்கு. இது என்னது, ஹால் முழுக்க பார்க்க முடிஞ்ச மாதிரி மெலிசா வெளிச்சம் பரவிட்டு இருக்கு. இது என்ன தன்னால ஆன் ஆயிடுச்சு? அது அது என்ன சத்தம்? அவினாஷ், யாரோ பேசுறாங்க. அவினாஷ் எங்க ராஜா போயிட்ட? தாத்தா வந்திருக்கான் பார். இப்போ இது வரைக்கும் கேட்ட குரல் யாரோடது? காதுல விழுந்தது ஏதாவது ஒளிபரப்பு நிகழ்ச்சியா, இல்ல யாராவது இங்க இருந்து பேசிய பேச்சா? குழப்பமா இருக்கே. கடவுளே, என்ன நடக்குதுங்க? எனக்கு பயமா இருக்கு. இவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? ரேடியோ ரூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, கதையை தொடர்ந்து கேளுங்க. ரேடியோ ரூம், உங்கள் கதை உலகம் உங்கள் கையில்.